ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தாச்சு. ஸோ சிறப்பு டெட்டை இப்போந்தே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதை கூடுதல் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சிறப்பு டெட்டையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தயாராகிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்து, இந்த பிஜிடிஆர்பியோடைய கூடுதல் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய பட்டியல், காலி பணியிடங்கள் பற்றாக்குறை நிலவுது அப்படின்றதுனால அவங்களுடைய கூடுதல் சரிபார்ப்புக்குண்டான பட்டியலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, எப்படியாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க. ஸோ இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு இந்த மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட்டில் நிறையா பேர் வர ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அப்படியே பெண்டிங்லேயே ஹோல்ட் அப்டாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் பார்த்திங்கன்னா அவர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரீஃபில் பண்ணியே ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள ரீஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ புதிய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குது மக்களே. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா 2026 பிஜிடிஆர்பி மற்றும் டெட்டுக்கு தயாராக்கிக்கோங்க. இதற்குண்டான அறிவிப்பை நமக்கு தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிவிடும். ஸோ நீங்கள் இதை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாகவே வெளியிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ டெட்டோடைய நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த டெட்டில் நீதிமன்றத்தில் இந்த 60 மார்க் எல்லா கம்யூனிட்டிக்குமே 60 மார்க்கை கொடுங்க, நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேலே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அமைச்சர்கிட்ட மனு கூட ஒரு பக்கம் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. ஸோ அப்படி அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கான 60 மதிப்பெண்கள் அனைவருக்குமே வழங்கணும் அப்படின்றதுனால அது ஒரு பக்கம் நமக்கு டிலே ஆகுது. அதே போல் தேர்தல் வாக்குறுதி 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, அது ஒரு பக்கம் டிலே ஆகுது. ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மகிழ்ச்சியான செய்தியை இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 2024 அப்டேட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. எஸ்ஜிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதற்கு மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ சார் வெளியாகும்? ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டுங்க. ஸோ செகண்ட் சிவிக்கு தான் மக்கள் எல்லாருமே எயிட் பண்ணுறாங்க இந்த பிஜிடிஆர்பியில். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் 2 கட்டங்களாக பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 3ஆம் கட்டம் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வித்தோல்டு இன்எலிஜிபிள் கேண்டிடேட் நிறைய இருக்கிறதுனால அவங்களெல்லாம் ஒரே அடியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்டை திரும்ப பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களோட தேர்வில் பாஸ் பண்ணவங்களுடைய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கலைக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த முதுகலை பட்டதாரியோடைய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. முதுகலை பட்டதாரியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.